இது மகிமை நேரம். நம்மை சீர்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரத்திலே எச்சரிக்கையாக இருங்கள் அப்படிங்கிற தலைப்பிலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கள்ள போதனைக்கும் கள்ள போதகர்களுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நியாயம் செய்வதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நியாய தீர்ப்பு செய்யும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தியானித்தோம். இன்றைய தினத்திலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். முதல் மகனின் பங்கு மிகவும் விசேஷமானது. அது தேவன் அருளும் பிறப்புரிமை. ஏசா அந்த பிறப்புரிமையை அலட்சியம் பண்ணினான். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரை இதை பற்றி நல்லா பிரீஃபா எழுதியிருக்காங்க. என்ன நமக்கு தேவனருளும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கும் பொறுப்புகளுக்கும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதை அலட்சியம் பண்ணக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தரும் ஆசீர்வாதங்களையும் அந்த பொறுப்புகளையும் நம்ம வீணாக அலட்சியம் பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது. பாருங்க, இந்த ஏசாவுக்கு அழகான முதல் மகன் அப்படிங்கிற பிறப்புரிமை. இதை எதற்காக அவன் விற்று போட்டான் அப்படின்னா, ஒரு கூழுக்காக, ஒரு வயிற்றுக்காக, அவன் ஒரு பசிக்காக என்ன பண்ணிட்டாரு, விற்று போட்டுட்டாரு. பாருங்க, அந்த பகுதியில் இருக்கும் இந்த ஏசா இலைப்படைந்தவனாக அந்த இடத்துல வருகிறார். அப்போ அந்த யாக்கோபு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, கூழ் காய்ச்சிட்டு இருக்கிறார். இந்த கண்ணுக்கு இனிமையாக இருக்குதுன்னு சிவப்பான கூழ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த கூழை பார்த்த உடனே ஏசாவுக்கு அதை சாப்பிடணும் போல ஆசை. ஏற்கனவே இவர் இலைப்படைஞ்சு வேற இருக்கிறாரா, ஸோ இவருக்கு அதை சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. யாக்கோபுட்ட கேட்கிறாரு, அந்த கூழ்ல எனக்கு கொஞ்சம் தா. அப்படி கேட்கும் பொழுது இந்த யாக்கோபு தந்திரமான அந்த யாக்கோபு என்ன பண்றாரு, உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அப்ப எனக்கு விற்று போடு அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஏசா வேற எதையுமே ஒரி பண்ணல. இப்போ அவரோட ஒரே எய்ம் என்ன, அந்த கூழை வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டுறணும். அது ஒரே ஒன்று எய்ம். அதை வச்சுட்டு அதற்கு பின்னாடி இருக்கிற எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்ன, முதல் மகன் அந்தஸ்து, அந்த பிறப்புரிமை, அந்த சேஷ்ட புத்திர பாகம், மிகவும் அற்புதமான ஒன்றை ஒரு கொஞ்சோண்டு கூழுக்காக உடனே சரின்னு சொல்லிட்டு விற்று போட்டுட்டாரு. இன்றைய தினத்திலும் நிறைய ஜனங்கள் இப்படிதான் இருக்கிறாங்க. ஒரு குடிக்கு அடிமையா இருப்பாங்க. அந்த பாட்டில் அதை பார்க்க பலபலன்னு தோணும், அழகா இருக்கும். இவங்க ஏற்கனவே குடிக்கணும்னு வெறியா இருப்பாங்க. அப்போ அது நிமித்தமாக அவங்களுடைய ஆரோக்கியத்தை இழந்து போயிடுறாங்க, வீட்டின் சமாதானத்தை இழந்து போயிடுறாங்க. எப்படி இந்த ஏசா இந்த கூழுக்காக, அந்த பயிற்றங்கூழுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டானோ, அதுபோல அநேக ஜனங்கள் ஏதோ ஒரு பாவ காரியத்திற்காக தன்னுடைய உடல் நலனையும், தன்னுடைய குடும்பத்தின் சமாதானத்தையும், தன்னுடைய ஆத்துமாவையும் இழந்து நிற்கிறவர்களாக இன்றைய தினத்திலே காணப்படுகிறார்கள். ஒரு சிறிய சிற்றின்பத்திற்காக ஒரு அற்புதமான வாழ்வை இழந்து விடுகிறார்கள். அற்ப ஆசைக்காக அற்புதமானவரை இழந்து விடுகிறார்கள். அற்புதமான ஆத்துமாவை, விலைமதிப்பற்ற ஆத்துமாவையும் இழந்து விடுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை பார்த்துதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றார், ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கு, நீங்கள் ஒருவரையொருவர் கடித்து பட்சித்தீர்களானார் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒரு குடும்பத்திலே ஒருத்தர் ஒரு குடிக்கு அடிமையாயிட்டாலோ அல்லது ஒரு பாவ அடிமைத்தனத்துக்கு உள்ளானார்கள் அப்படின்னாலோ அந்த குடும்பமே என்ன ஆயிருது, அழிந்து போய்விடுது. நம்ம அப்படி பண்ணாலும் அந்த பாவம் நம்மை தான் சேரும். பிரியமானவர்களே, இந்த ஏசாவை போல நாம் சீர்கெட்டவர்களாக இருக்கக்கூடாது. அப்படி இருப்பீங்கன்னா இன்றைய தினத்திலே ஆண்டவர் உங்களை சீர் பொருந்த பண்ணுகிறார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சீர் பொருந்த பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஒருவேளை பாவ அடிமைத்தனத்துல இருக்கலாம். இன்றைய தினத்துல
ஆண்டவர் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார். இப்படி சீர்கெட்டவர்களாய் இராதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒரு கொஞ்ச நேர ஆசைக்காக நாம் தாம் இச்சித்ததை அடையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அற்புதமான வாழ்வை, அந்த நித்திய வாழ்வை நாம் இழந்து விடுகிறோம். இப்படி இருக்கக்கூடாது. பாருங்க, இந்த யூதாஸ் ஆண்டவரோடு கூட தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. 12 சீஷர்களும் அதில் இருக்கும்போது அதில் ஒருவராக, 12 ஒருவராக தான் இந்த யூதாஸ் காரியோத்து இருக்கிறாரு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டு கழித்தவர் தான் இந்த யூதாஸ் காரியோத்து. பாருங்க, திடீர்னாப்ல ஒரு இச்சை, ஒரு 30 வெள்ளி காசுக்காக, ஒரு அற்பமான காரியத்திற்காக அற்புதரை அந்த இடத்துல விற்று போட்டுட்டாரு. பாருங்க, அதோட முடிவு என்ன அப்படின்னா அவருக்கு மரணம் தான். தற்கொலைக்கு நேராக ஓடினார். இன்றைய தினத்திலும் அநேக ஜனங்கள் பாவத்தினாலே இச்சிக்கப்பட்டு இழுக்கப்பட்டவர்களாக அதில் அடிமைப்பட்டு விடுகிறார்கள். அவங்களும் அவங்களுடைய ஆத்துமாவும் இழந்து போயிருது. அந்த குடும்பத்துடைய சமாதானமும் இழந்து போய்விடுது. இன்றைய தினத்திலே ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, நீங்கள் ஏசாவை போல சீர்கெட்டவர்களா இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைய தினத்திலே நீங்க சீர்பொருந்துங்கள். ஆண்டவர் உங்களை சீர்பொருந்த பண்ணுகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, அந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க சீர்பொருந்த பண்ணுங்க தகப்பனே. ஒருவேளை ஏதோ ஒரு பாவ அடிமைத்தனத்தில் அவங்க சிக்கி கொண்டு இருக்கிறான் அப்பா. இந்த ஆன்லைன் கேமுக்காக ஏசப்பா, அந்த ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற கேமுக்கெல்லாம் அவங்க அடிமையா இருக்கலாம் தகப்பனே. அந்த அடிமைத்தனத்திலிருந்து பரிபூரண விடுதலை நீங்க கட்டளையிடுங்க சுவாமி. ஒரு கொஞ்ச நேர இன்பத்திற்காக ஏசப்பா அற்புதமான வாழ்க்கையை நாங்கள் இழந்து விடக்கூடாதுப்பா. அந்த வாடாத கிரீடத்தை நாங்கள் இழந்து போய்விடக்கூடாது சுவாமி. எங்களுக்கு நீங்க அற்புதம் செய்கிறபடியால், அற்புதமாய் நீங்க எங்களை சீர்பொருந்த பண்ணுகிறபடியால் உமக்கு நன்றி. ஆமேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.